ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி தியாக்ஸ். இன்றைக்கி நம்ம ராகி சாக்லேட் பணியாரம் தான் பார்க்க போகிறோம். ட்ராவல் விலாகே போடுறீங்களே, நடுவில் கொஞ்சம் குக்கிங் விலாகும் போடுன்றீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம குக்கிங் விலாகு பார்க்கலாம். சிறுதானியங்களில் ராகி நிறைய நார் சத்துக்கள், அயன், கால்சியம் எல்லாமே இருக்குது. அதில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி ஒரு பணியாரம் செய்ய போகிறோம். இதற்காக ராகி ஒரு கப் எடுத்தால் அரை கப் போல் நம்ம அரிசி மாவு எடுத்துக்கணும். பச்சரிசி மாவு, ஒரு சாக்லேட் சின்னதாக கட் பண்ணி நம்ம ஃபைனலாக அதுக்குள்ளே வச்சுக்கலாம். அரை கப் போல் சர்க்கரை, நேந்திரம் பழம் பழுத்தது கட் பண்ணது எடுத்துக்கோங்க. ஒரு தேங்காய் முழுசாக பால் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் குழி பணியாரம் போட்டு எடுத்தோன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். சத்துக்களும் ரொம்பவே அதிகம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நேந்திர பழம் நல்லா கருப்பாக இருக்கிறதா வாங்கினீங்கன்னா நல்லா பழுத்து போயிருக்கும். அதை அடியில் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டுக்கோங்க. ஃபைனலாக தான் நம்ம இந்த ராகி மாவை போட்டு கலக்க போகிறோம். தேவையான அளவுக்கு ஏலக்காய் பொடி இதையும் போட்டுக்கோங்க. இதை மாதிரி ஏலக்காவும் சர்க்கரையும் பவுட்ரு பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸ்வீட் செய்யும்போது ஜஸ்ட் இப்படி ஒரு ஸ்பூன் போட்டாவே போதும். விதைகள் மிக்சியில் அப்போ நல்லா அடிபட்டு நல்ல வாசனை எடுத்து கொடுக்கும். ஒரு தேங்காய் உடைச்சி முதல் பால் எடுத்து அதை மட்டும் திக்காக ஊற்றிக்கோங்க. அதுவே போதும். 2ஆம் பால் எடுத்து வச்சுக்கோங்க. தேவைன்னும் போது நம்ம அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லது. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை நம்ம எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். பழம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அதில் இருக்க ஈரப்பதமும் வரும். அப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊற்றுனதால் இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 2ஆம் பால் தேவைப்படாது. அதில் கொஞ்சம் ஏலக்காய் சக்கரை போட்டு நீங்களே குடிச்சிருங்க. ரொம்பவே நல்லது. வயிற்று புண்ணாக ஆற்றக்கூடியது. இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த ராகி பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிப்போம். 4 மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லா இதில் லைட்டாக ஒரு புளிப்புத்தன்மை வரும். இதுதான் அந்த பணியாரத்தை நல்லா பன்னு மாதிரி நமக்கு கொண்டு வரும். ஈஸ்ட்டு போட்டு ஊற வைப்பாங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு 4-5 ஹவர்ஸ் வச்சாவே போதும். தானாகவே இல்லை ஈஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. இதில் இன்றைக்கி நான் சர்க்கரை போட்டிருக்கேன், நேந்திரம் பழம் போட்டிருக்கேன். இது உங்களோட சாய்ஸ் தான். வெல்லம் போட்டுக்கலாம். இல்லைனா இன்றைக்கி நான் ராகிக்கு பதில் நீங்கள் கம்பு போட்டுக்கலாம். சிறுதானியம் பவுட்ரு பண்ணது எது வேணால் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா நெய் எடுத்து எல்லாத்துலேயும் தடவி எடுத்துக்கலாம். இப்போ சூடாக இருக்கிறதால ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா உருக்கி வந்த உடனே அதை எடுத்து அப்படியே எல்லாத்துக்கும் போட்டுக்கோங்க. எலும்பு தேய்மான பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த ராகி அடிக்கடி எடுத்துக்கலாம். இந்த சம்மரில் நல்லா ராகி கூழ் செய்து குடிங்க. ராகி கூழ் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யறது இதை தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கைவிடாமல் கிண்ணால் தான் ராகி கூழ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. ஈஸியாக நம்ம குக்கர்லேயே எப்படி ராகி கூழ் செய்யறது இதை நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ இப்போ உருகி வந்த இந்த நெய்யை எல்லாத்துக்கும் நம்ம சமமாக போட்டாச்சு. இப்போ நல்லா 4 மணி நேரம் ஊறி இருக்கிற இந்த கலவையை எடுத்து அரை கரண்டி ஊற்றிக்கோங்க. நம்ம பாதி தான் அந்த குழியில் வரணும். அதுக்கப்புறம் அது மேலே சாக்லேட் வச்சுட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் மாவு போட்டு மூடணும். நல்லா வெந்து வந்துடுது நெய்யில் அப்படின்னும் பொழுது இந்த வாழைப்பழ வாசனைக்கும் ஏலக்காய் வாசனைக்கும் நடுவில் இருக்க அந்த சாக்லேட் அப்படியே லைட்டாக அப்படியே மெல்ட் ஆகிடும். நம்ம அப்படியே புட்டு சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு கேக்குக்குள்ளேருந்து சூப்பரான ஒரு சாக்லேட் மெல்ட் ஆகி வரும். சாப்பிடும்போது சுட சுட நெய் வாசத்தோட கமன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சொல்லும்போதே எனக்கு நாக்கு ஊறுது. ஸோ இப்போ நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த சாக்லேட்டை ஒன்றா உள்ளே வச்சிடலாம். குதிரைவாலி, சாமை, வரகு, கேழ்வரகு எந்த சிறுதானியம் வேணாலும் எடுத்துக்கோங்க. அரை கப் அரிசி மாவு போட மறக்காதீங்க. எந்த சிறுதானியமும் அப்படியே போட்டிங்கன்னா பிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அந்த பிசுப்பு தன்மை போகிறதுக்கு தான் பச்சரிசி மாவு போட்டிருக்கோம். இதை மாதிரி நெய் ஊற்றிட்டிங்கன்னும் பொழுது நெய்யில் நல்லா வெந்து வரும்போது அந்த நெய்யோட ஃப்ளேவரும் நமக்கு எடுத்து கொடுக்கும். இதை மாதிரி தான் நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு கவர் பண்ணிடணும். அப்போ தான் இந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி வந்த பிறகு வெளியில் வராமல் இருக்கும். உள்ளேயே பார்த்திங்கன்னா நல்லா லிக்விடாக இருக்கும். உடச்சி சாப்பிடும்போது நல்லா வாழைப்பழ பண்ணுக்குள்ளே ஒரு சாக்லேட் இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா அடிக்கடி குழந்தைகள் கேட்பாங்க. முக்கியமாக எந்த சிறுதானிய பொடி கிடைச்சாலும் இதில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வெல்லம் போடுறது நல்ல சாய்ஸ் தான். நல்ல ஒரு கேக் ஃப்ளேவர் கிடைக்கணுன்றதுக்காக நான் இன்றைக்கி சர்க்கரை போட்டிருக்கேன். ஸோ நல்லா பார்த்திங்கன்னா இப்போ சாக்லேட்டெல்லாம் கவர் பண்ணிட்டேன். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு திருப்பி எடுத்து
சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆறிப்போய் சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. நம்ம அதுக்கப்புறம் உள்ளே இருக்க சாக்லேட் கொஞ்சம் கெட்டியாயிடும், வேறு ஒன்றும் கிடையாது. அதிகப்படியாக இப்போ கோவில்களுக்கு செல்கிறதில் நிறைய ட்ராவல் vlog தான் வருது. அடிக்கடி இந்த குக்கிங் வீடியோ நான் போடுறதில்ல. நிறைய வித்தியாசமான நிறைய சமையல்கள் நான் பதிவிட்டிருக்கேன். பார்க்காதவங்க விஜய் தியாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுக்குள்ளே போயிட்டு வீடியோஸுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வரிசையாக என்னோடய எல்லா வீடியோஸுமே வரும். ட்ராவல் இல்லாத நேரங்களில் இதை மாதிரி வித்தியாசமான ரெசிபீஸும் அதில் இருக்குது. அதை பார்த்து கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா புசு புசுன்னு பன்னு மாதிரி வந்துடுச்சு. 4-5 மணி நேரம் ஊற வச்சாதான் இதை மாதிரி நல்லா பன்னு மாதிரி உப்பிட்டு வரும். கலக்கி வச்சு உடனே ஊற்றுனீங்கன்னா அந்த அளவுக்கு இது மாதிரி புசு புசுன்னு வராது. நல்லா இப்படி புட்டு சாப்பிட்டீங்க சுட சுடன்னா நமக்கு ஒரு வாழைப்பழ பன்னு சாப்பிட்டா மாதிரி இருக்கும். தலைன்னு நான் இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை குடிச்சிட்டு 5 மணிக்கு ஒரு டீயை குடித்தோன்னா சொர்க்கமே அதுதான் சொல்லலாம். ஸோ 4 மணி ஸ்நாக்ஸு நிறையவே போட்டிருக்கேன். வித்தியாசமான ரெசிபி பார்க்குறதுக்கு மறக்காமல் விஜய் தியாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வித்தியாசமான இடங்கள் எங்கெங்கே இருக்குது, வரலாறு என்ன, அங்கே போனால் என்ன பரிகாரம், அதற்கும் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.